8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.6ல் 7வது கணக்கு எக்ஸுக்கு தீர்வு காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் ரோமன் லெட்டர் 1 2 power 2x - 1 by 2 power x plus 2 equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. 2 பகா எண்கள், 4 ஒரு பகு எண். இந்த பகு எண்ணை பகா எண்ணின் அடுக்காக நம்ம மாற்றி எழுதணும். அதுக்காக 4க்கு பகா காரியம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 வகுக்கக்கூடிய பகா எண் 2 2 4. இதனுடைய அடுக்கு 1. அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்போ 1 கூட்டினா 2. அப்போ 4 2 power 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 அடிமானங்களும் சமமாக இருக்குது. அடிமானங்கள் சமமாகவும் வகுத்துலையும் இருந்தால் நம்ம அடுக்குகளை கழிக்கணும். அப்போ இந்த 2 அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் போட்டுக்க போகிறோம். அடுத்தது அடுக்குகளை கழிக்க போகிறோம். ஃபஸ்ட் அடுக்கு அப்படியே எழுதி இரண்டாவது அடுக்கை கழிக்க போகிறோம். அப்போ கழிக்க வேண்டிய அடுக்கை ப்ராக்கெட்டில் போடுங்க. x plus 2 இந்த ஈக்குவல்ட்டை இங்கே போடுறோம். ஈக்குவல் டு 2 power 2. இப்போ நம்ம இந்த மைனஸை உள்ளே பெருக்கணும். அப்போ 2x - 1 இந்த மைனஸை உள்ளே பெருக்கிட்டால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 power 2. அடுத்து இங்கே ஒத்த உறுப்புல நீங்கள் பார்க்கலாம். 2x இது ஒரு எக்ஸு. அப்போ 2xல் ஒரு எக்ஸை கழிச்சா நமக்கு ஒரு எக்ஸ் மிச்சம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டுமே எண்கள் -1 -2 குறிகள் சமமாக இருந்தால் கூட்ட வேண்டும். அப்போ 2 எண்களையும் கூட்டினா -3 ஈக்குவல் டு 2 power 2. இங்கே அடிமானங்கள் சமமாக இருக்குது. அப்போ அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகள் சமம்னு ஒரு விதி இருக்குது. அதன்படி தேர்ஃபோர் அடுக்கு மட்டும் சமம் x - 3 ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு x மட்டும் வேணும். அப்போ எக்ஸை நம்ம சைடு வச்சுட்டு இந்த -3 அங்கே கொண்டு போனால் +3 மாறிடும். குறிகள் சமமாக இருந்தால் கூட்ட வேண்டும். அப்போ 2 3 கூட்டினா 5 அப்படின்னு கிடைக்கிது நமக்கு. ரோமன் லெட்டர் 2 5 power 5 5 power -4 இன்ட்டு 5 power x by 5 power 12 ஈக்குவல் டு 5 power -5ன்னு கொடுத்துருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம்னா அனைத்து அடிமானங்களும் பகா எண்ணில் தான் இருக்குது. அதனால் ஈஸியாக சுருக்கிடலாம். இந்த அடிமானத்தை பார்த்தீங்கன்னா 5 5 5. அப்போ அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டலாம். அப்போ அதன்படி முதல்ல இங்கே உள்ள 3 5க்கு பதிலாக ஒரு 5 போடுறோம். அடுக்குகளை கூட்டுறோம். அப்போ அடுக்கு 5 அடுக்கு -4 அடுக்கு x பை 5/12 ஈக்குவல் டு 5/-5. இப்போ இந்த இரண்டும் எண்கள். அப்போ எண்கள் குறி வெவ்வேறாக இருக்குது. அப்போ கழிக்கணும். 5ல் 4 கழிச்சா 1 5/1 ப்ளஸ் எக்ஸ் பிக் நம்பர் சைன் ப்ளஸ், அதனால் இங்கே ப்ளஸ் போடுறோம். பை 5 power 12 ஈக்குவல் டு 5/-5. இப்போ நமக்கு அடுக்கு விதி தெரியும். அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்ட வேண்டும். அது பெருக்கலுக்கு. இங்கே அடிமானங்கள் சமமாக இருக்குது, ஆனால் வகுத்தல் இருக்குது. அப்போ அடிமானங்கள் சமமாக இருந்து வகுத்தல் இருந்தால் அடுக்குகளை கழிக்க வேண்டும். இந்த 2 அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் போடுறோம். மேலுள்ள அடுக்கை கழிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் அடுக்கு 1 + x அப்படி இருக்கட்டும். கீழே உள்ள அடுக்கை கழிக்கிறோம். அப்போ -12. இங்கே அடுக்கில் 2 எண்கள் இருந்ததுனால நம்ம ப்ராக்கெட் போட்டோம். இங்கே நம்மளுக்கு ப்ராக்கெட் தேவையில்லை. ஈக்குவல் டு 5/-5. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்கேயே இருக்குது. அதனால் முன்னாடி நம்ம ஈக்குவல் டு போடலை. அடுத்து ஒரு அடுக்கு விதி இருக்குது. நடுவில் ஈக்குவல் டு இருந்து 2 பக்கமும் உள்ள அடிமானங்கள் சமமாக இருந்தால் அதனுடைய அடுக்குகள் சமம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகள் சமம். தேர்ஃபோர் 1 + x - 12 ஈக்குவல் டு -5. அடிமானங்கள் சமமாக இருக்கிறதுனால அடுக்குகள் சமம்னு போடுறோம். இப்போ நமக்கு தேவை x தான். அப்போ எக்ஸை மட்டும் நம்ம சைடு வச்சுக்க போகிறோம். இந்த 1ஐயும் -12ஐயும் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ +1 அங்கிட்டு போகும்போது -1 மாறும். ஏற்கனவே -5 இருக்குது. +1 அங்கிட்டு போனால் -1 மாறும். -12 அந்த சைடு போகும்போது +12 மாறும். இப்போ இந்த 3 எண்களில் இந்த 2 எண்கள் குறிகள் சமமாக இருக்குது. குறிகள் சமமாக இருந்தால் கூட்ட வேண்டும். அப்போ 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6 பிக் நம்பர் சைன் -6 +12. இப்போ 2 எண்கள்லேயும் குறிகள் வெவ்வேறாக இருக்குது. இப்போ கழிக்கணும். இப்போ 12ல் 6 கழித்தோம் அப்படின்னா 6 பிக் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ விடை ப்ளஸில் வரும்.